ஹாய் ஃபோக்ஸ், எப்போது நினைச்சு பார்த்திருக்கீங்களா நம்ம ஏன் மிடில் கிளாஸ்ல இருக்கோம்னு சொல்லிட்டு? அதை நினைக்காத நாளே இல்ல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டீங்க. வாடகை செலவு, கரண்ட் பில் செலவு, பால்கார செலவு, ரேஷன் செலவு, மெடிக்கல் செலவு, போன் செலவு, மளிகை செலவு, கேஸ் செலவு. ஏன்னா ஒரு நாளை முடிக்கிறதுக்குள்ள 1000 ப்ராப்ளம்ஸ் வரும். அதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்கல, நாளைக்கு இப்படித்தானே ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைஃப எப்படியாவது மாத்தணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள தினம் நினைச்சுட்டு தான் இருப்போம். என்னடா எப்படியாவது இந்த லைஃப் மாறிடாதா, ஒரு நல்ல லைஃப வாழ மாட்டோமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் மனசு இதை சுத்திக்கிட்டே தான் இருக்கும். எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. அப்பா அம்மாவுக்கு பசங்களை எப்படியாவது நல்லா படிக்க வச்சு அவங்களை ஒரு நல்ல ஆளாகிட்டா அவங்க லைஃபாவது நல்லா இருக்குமே யோசிப்பாங்க. பட் பசங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடும். அப்படியே ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டாலும் 10,000 15,000 சம்பளத்து தான் இருக்கும். இதை வச்சு அப்பா அம்மாவை எப்படி காப்பாத்துறதுன்னு சொல்லிட்டு அவங்க நைட்டு ஃபுல்லா தூங்காம யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனாலும் ஒரு ஹோப் இருக்குங்க, இப்போ இல்லைனாலும் எப்போவாது கண்டிப்பா நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையா இருப்பாங்க. அதுக்காக எஃபர்ட் போடுவாங்க. அதுதான் சார் மிடில் கிளாஸோட பவர்னு சொல்றது.